ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு எழுப்புதல் வருவதற்காக ஆவலோடு கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த வாரத்திலேயும் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டுமானால் தேவனுடைய ஊழியர்களோ விசுவாசிகளோ நம்முடைய ஆவிக்குரிய ஐம்புலன்களும் வெகு விரைவாக அது செயல்பட வேண்டும். ஆவிக்குரிய விதத்தில் ஐம்புலன்களும் செயல்பட்டால் ஆண்டவருடைய பெரிய காரியங்களை நாம் காண்போம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய தொடுதல் நமக்கு வேண்டும், ஆவிக்குரிய வாசனை நமக்கு தேவை, ஆவிக்குரிய உணர்வுகள், ஆவிக்குரிய ருசி நமக்கு இந்த நாட்களிலே தேவை. ஒரு மனிதன் மரித்து விட்டானே ஆனால் அவனாலே பார்க்க முடியாது, அவனாலே கேட்க முடியாது, அவனாலே ருசிக்க முடியாது, அவனாலே எந்த வாசனையும் உணர முடியாது, அவனை தொட்டால் உணர்வு இருக்காது. ஆகினால்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து பாவத்துக்கு செத்தவர்களாக இருக்க வேண்டும். தவறானவைகளை பார்க்க நம்முடைய கண்கள் அவைகளை காணக்கூடாத அளவுக்கு செத்திருக்கணும். நம்முடைய காதுகள் தவறான காரியங்களை கேட்காதபடி செத்திருக்க வேண்டும். நம்முடைய உணர்வுகள் செத்திருக்க வேண்டும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் நாம் வேதத்தை தெளிவாய் வாசிக்கும்போது இந்த உலகத்தில் மரிக்கும்போது நம்முடைய ஐம்புலன்களும் வேலை செய்கிறது இல்லை. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போகும்போது லூக்கா 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, எனக்கு இறங்கி லாசரு தன் விரலினால் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று அவன் கூப்பிட்டான். ஆபிரகாம் அவனோடு பேசுகிறான். அவன் ஆபிரகாமோடு காதிலே அவன் கேட்டவைகளை வைத்து பேசுகிறான். அவன் வேதனையை வெளிப்படுத்துகிறான். அவன் பார்க்கிறான். பலவிதமான காரியங்கள். மறுபடியும் மரித்த பின்பு மனிதன் நரகத்துக்கோ மோட்சத்துக்கோ போனால் அந்த புலன்கள் மறுபடியும் கிரியை செய்கிறதை பார்க்கிறான். ஆகையினால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஆவிக்குரிய காதுகள் கேட்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய தொடுதல் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்போது, இந்த நாட்களிலே உபவாசித்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் எப்படியாயினும் பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியில் செய்ய வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டது, கண்களினால் கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்களில் இயேசு உயிரோடு இருந்தபோது அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டார்கள். அவர் என்ன செய்தாரோ அதை பார்த்தார்கள். அவரை உணர்ந்தார்கள். அவரோடு ஐக்கியம் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இயேசு நம்மை விட்டு அவர் பிதாவினிடத்துக்கு போய்விட்டார். பிதாவினிடத்துக்கு அவர் போன போது அவர் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என் சமாதானத்தை வைத்து போகிறேன் சொன்னார். நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறேன், ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போவேனே ஆனால் ஆவியானவராகிய தேற்றவாளனை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். கொஞ்ச காலம் நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறேன்,
இந்த உலகத்திலே நீங்கள் துக்கப்படுவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். ஆனால் உங்களுக்கு உபத்திரவங்கள் வரலாம். ஆனால் சீக்கிரத்தில் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு சொன்னாரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவோடு கூட நாம் நடக்க அவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து அவருடைய சமாதானம் நமக்குள்ளே ஆழமாய் இருந்து கிரியை செய்யத்தான் இந்த நாட்களில் ஆவிக்குரிய வட்டாரத்திலே இயேசு நம்மோடு கூட இல்லாவிட்டாலும் அவரோடு பேச முடியும், அவர் நம்மோடு பேச முடியும், அவரை உணர முடியும், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்குள்ளே நாம் எல்லாவற்றிலும் அவரை, நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் அவரை காணும். அதனாலே இந்த நாட்களில் ஏதோ வெறுமையாக ஏதோ ஒரு சடங்குக்காக, மத சடங்குக்காக ஜெபத்தை பண்ணுவது, ஒரு வேதத்தை வாசிப்பது, ஒரு ஆலயத்துக்கு போவது வருவது என்று எந்த உணர்வில்லாமல் ஆவிக்குரிய நிலைமையில் செத்திருக்காதபடி ஆவிக்குரிய ஐம்புலன்களும் உயிரடைந்து இன்றைக்கு அந்த எழுப்புதலை காண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இயேசு அவனுக்கு பிரயத்தனமா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கணும். அது ஆழமான அனுபவமாக இருக்கணும். அது ஒரு சரியான மாற்றத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கணும். சிலரை பார்த்தா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டால் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ரட்சிப்பின் அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவம். என் வாழ்க்கையில் அதை நான் அனுபவித்திருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே என் வாழ்க்கையில் இருந்த பாவ பாரம் என்னை விட்டு கடந்து போனதையும், என்னில் இருந்த மன அழுத்தங்கள், வேதனைகள், பயங்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடி போனதையும், ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை காண முடிந்தது. பழைய பாவங்களெல்லாம் எங்கே போனது, எப்படி போனது என்று தெரியாது. ஒரு புதிய ஜீவன், ஒரு மறுபடியும் ஒரு புது சிருஷ்டியான ஒரு வாழ்க்கையை நான் கண்டேன். அந்த அனுபவம் பசுமையானது. ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த இனிய உறவும் அந்த மகிழ்ச்சியும் எனக்குள்ளே ஆழமாய் வந்துவிட்டது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அது ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு. அந்த ஆவிக்குரிய ஐம்புலன்களும் உயிர் பெற்றது. ஆண்டவருடைய சத்தம் கேட்க ஆரம்பித்தது. நேரடியாய் அவருடைய சத்தங்கள் எனக்கு கேட்டது. ஆவிக்குரிய சத்தங்கள் என் காதுகள் கேட்க ஆரம்பித்தது. ஒரு அருமையான தேவனுடைய உணர்வு, அவரோடு இருக்கிற அந்த அன்பும் ஐக்கியமும் வளர ஆரம்பித்தது. ஆண்டவருடைய ஊழியத்திலே ஆண்டவருடைய அறிவின் வாசனையை நுகர முடிந்தது. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அதுதான் எழுப்புதலின் காலத்தில், இந்த நாட்களில் ஆண்டவர் செய்ய போகிற ஆச்சரியமான ஒரு எழுப்புதலில் மக்கள் எல்லாரும் ஆண்டவரோடு கூட இணைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதை பார்ப்போம். இந்த நாட்களில் ஒரு மாற்றம் தேவை. எழுப்புதலின் காலத்தில் ஒரு மாற்றம் தேவை. அதற்காகத்தான் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த செய்தி உங்கள் மத்தியில் வருகிறது. இந்த நாட்களில் சிலர் ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பிலே மாற்றம் தெரிகிறதில்லை. ஞானஸ்நானம் எடுத்தால் மாற்றம் தெரிகிறதில்லை. அபிஷேகம் பெற்றேன் என்று சொன்னால் மாற்றம் தெரிகிறதில்லை. அதிலே ஒரு உணர்வற்ற நிலைமையில் இருக்கிறதை காண முடிகிறது. இந்த வெறுமையான இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, வெதுவெதுப்பான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்டதை பார்க்கிறோம். யோவான் 10:27 வாசித்தால், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. சத்தம் கேட்கிறது ஆடுகள்.
மேய்ப்பன் கூப்பிட்டால் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகிறான். அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுக்கு அந்த சத்தத்தை கேட்டு செவி கொடுக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனால் நம்முடைய காதுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு அழகாய் திறந்திருக்க வேண்டும். அதனால்தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது, மத்தேயு 13, 14, 15 வாசிக்கும்போது, அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் ஓமைகளாக அவர்களோடு கூட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமல், காதுகளினால் கேளாமல், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமல், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். இருதயம் கொழுத்திருக்கிறது. மந்தாரமாய் காதுகளில் கேட்கிறார்கள், கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறார்கள். ஏராளமான ஜனங்கள் இன்றைக்கு டிவியில் வருகிற செய்திகள், ஏராளமான ஊழியர்கள் பேசுகிற வார்த்தைகள், பலவிதமான காரியங்களை மக்கள் இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருதயம் கொழுத்திருக்கிறதுனாலும், காது ஆவிக்குரிய காரியங்கள் மந்தமாய் இருக்கிறதுனாலும், உணர்வற்ற ஜனமாய் இருக்கிறதுனாலும், இருதயம் கடினப்பட்டிருக்கிறதுனாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லாமல் இருக்கிறதை காண்கிறோம். ஆண்டவர் உவமைகளாக பேசினார். ஏன் ஆண்டவரே அவங்களுக்கு விளங்காமல் பேசிக்கொண்டிருக்கிறீர்? அவர்கள் கேட்டும் சரியாக கை கொள்ளாதபடியினாலே, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அதனாலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல உணர்வோடு கேட்டு மாற்றமடைந்தால்தான் வாழ்க்கையில் வித்தியாசம் வரும். போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சில மக்கள் கேட்டார்கள். அந்த வார்த்தையை நான் கொடுக்கும்போதே ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்பட்டு பேசினார். மக்கள் என்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்கள், என்ன பிரச்சனைகளோடு கூட வந்திருக்கிறார்களோ அதற்கேற்ற விதத்தில் ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட்டார். புதிதாக முதல் முறையாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருந்தார்கள். சில குடும்பங்களை சந்தித்து அவர்களோடு திரும்ப பேசின போது அவர் சொன்னார்கள், நாங்கள் எந்த தேவையோடு வந்திருந்தோமோ, எந்த பிரச்சனையோடு கூட வந்திருந்தோமோ, அதை நாங்கள் கேட்டபோது எங்களுக்குள்ள சமாதானம் வந்தது, எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. அதனால் ஒரு வீடுகளுக்கு போய் தங்களுக்கு இருந்த மற்ற எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் வந்து ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று சாட்சியோடு வாழுகிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் ஒரு பலத்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை மக்கள் செய்யும்போது, உணரும்போது, கேட்கும்போது, அறியும்போது தான் வாழ்க்கையிலே மாற்றம் வருகிறதை பார்க்கிறோம். இயேசு பிதாவின் சத்தத்தை கேட்டார். பிதா அவர் மேல் பிரியமாக இருந்தபடினால் தான் செய்கிற எல்லாவற்றையும் அவருக்கு காண்பித்தார், அவரோடு பேசினார். அவர் எதை கேட்டாரோ, எதை பார்த்தாரோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் அவர் செய்யவில்லை. அதே போலதான் ஆண்டவர் என்ன பேசுகிறார், ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார், ஆண்டவர் எதை நமக்கு காண்பிக்கிறார், அதை செய்ய ஒப்பு கொடுப்போமே ஆனால் எழுப்புதல் வரும். இந்த நாட்களில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தந்து
ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதாக. ஆபிரகாம், அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நீ இதுவரைக்கும் உன் கண்கள் எதையெல்லாமோ பார்த்துருக்கிறது, ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், உன் கண்களை நீ ஏறெடுத்து பார் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 13, 14, 15 வாசிக்கும்போது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி பார். பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கு இருக்கும்படி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறது. லோத்து பிரிந்த உடனே ஆபிரகாமினுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த பூமியை அவன் கண்கள் பார்க்கிறது. ஆபிரகாம் சுய சித்தம் செய்கிறவன். தன் சொந்த இச்சைகளையும் தன் கண் பார்க்கிறதையும் அவன் விரும்புகிறவன். லோத்து என்றாலே அர்த்தம் முகமூடிக்காரன். அவனுக்கு தெளிவில்லை அவன் கண்களில். ஆனால் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து ஆண்டவர் பார்க்க சொன்னபோது தேவன் அவனுக்கு நியமித்திருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேசத்தையும் அவன் கண்களால் காண முடிந்தது. இன்றைக்கு உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற பூமிகள், உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விசுவாச கண்களினாலே நீ பார்ப்பது மாத்திரமல்ல, அதில் நீ நடக்கும்போது, அதை தொட்டு உணரும்போது அது உனக்கு சொந்தமாகும். உனக்கு மாத்திரமல்ல, உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தர உன் ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவர் சொல்லும்போது பார்க்கணும். உன் இஷ்டம் போல, ஆண்டவர் சொல்லாமல் இஷ்டம் போல அடுத்தவன் வீட்டெல்லாம் போய் தொட்டு ஆண்டவர் எனக்கு தருவார்னு சொல்லாத. அடுத்தவன் கார் மேலே கை வச்சு காரை தாருன்னு கேட்காத. ஆண்டவர் உனக்கு தருகிறதை உணர்த்துவார். எனக்கு வீடு இல்லாமல் ஆலயத்து சபைக்கு ஒரு இடமில்லாமல் அலைந்து திரிந்தேன். ஒரு வாரம் அலைந்து திரிந்தேன். ஒன்றும் கிடைக்கல, ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தனிமையாக இந்த சென்னை பட்டணத்தில் அலைந்து கொண்டிருந்தேன். ஒரு தெருவில் நான் போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்தை பார்த்த உடனே ஆவியானவர் சொன்னார், இதைத்தான்ப்பா உனக்கு கொடுக்க போகிறேன். ஒரு வாரம் அலைஞ்சிட்ட, இதைத்தான் நீ பார். பார்க்குறது மாத்திரமல்ல, நீ போய் தொட்டு ஜெபம் பண்ணு. கோட்டையெல்லாம் இடிஞ்சு முள்ளாக இருந்துச்சு, உள்ளே போக முடியல. கோட்டையை தாண்டி விழுந்து விசுவாசத்தோடு போய் பார்த்து தொட்டு ஜெபம் பண்ணு. அந்த வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னே தெரியலை. 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தார். போய் ராத்திரி 11 மணிக்கு அவர் வீட்டை தட்டினேன். அவர் யாருன்னு கேட்டார். இந்த மாதிரி வந்திருக்கிறேன். எந்த சபைன்னு கேட்டார். அசம்பிளிஸ் ஆஃப் காட். அப்பா, அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கும் எனக்கு ஒத்தே வராது அப்படின்னு சொன்னார். ஆனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசின உடனே சொன்னார், போ, நீ அந்த வீட்டை எடுத்துக்க, சபை ஆரம்பின்னு சொல்லி அனுப்புனார். அருமையானவர்களே, கர்த்தரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அவர் உன் கூட இருப்பாருன்னா நீ பார்க்கறது, நீ தொடுறது, ஆவிக்குரிய விஷயத்தில் ஆண்டவர் மாற்றி அமைப்பார். இதைத்தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த வித்தியாசமான காரியங்களை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் பார்க்குறார். ஆபிரகாம் சொன்னான், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறான். பாருங்கள், தன் சொந்த மகனை பலியிட போன போது விசுவாசத்தோடு போகிறான், அந்த பார்வையோடு போகிறான். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே. அங்கே போன போது அந்த ஆட்டுக்குட்டி எங்கேருந்து வந்தது தெரில, அவனுடைய ஆவிக்குரிய கண்களினாலே கண்டு அந்த ஆட்டுக்குட்டியை தன் மகனுக்கு பதிலாக பலியிட்டான். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அவர் பலியானதின் அர்த்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆவிக்குரிய கண்களை அங்கே தான் நம்ம பார்க்குறோம்.
எலியா எலிசாவை பார்த்து சொன்னார், உனக்கு என்ன வேணும்? ரெட்டிப்பான வரம் வேணும். அரிதான காரியத்தை நீ கேட்டாய், ஆனால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்ப்பாயானால் அது உனக்கு கிடைக்கும். அதனால் எலிசா எலியாவை விடவே இல்லை. எங்கே போனாலும், எத்தனை மைல் போனாலும் நடந்து போய் கடைசியில் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் வந்து அவர்களை பிரிக்கிற சமயத்திலும் அவரை நோக்கி கூப்பிட்டான். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவரே என்று கதறி கூப்பிட்டான். அவருடைய சால்வை விழுந்தது, இரட்டிப்பான வரம் அவனுக்கு கிடைத்தது. அப்பொழுது மற்ற தீர்க்கதரிசியின் புத்திரர்களெல்லாம் சொன்னார்கள், எலியாவின் தேவன் ஆவி இவரோடு கூட இருக்கிறது என்று சொல்லி பணிந்து கொண்டார்கள் அவரையும். அதற்கு முன்பு அவரை ஏளனமாய் பார்த்தார்கள். உன்னுடைய தலைவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். என் வாழ்க்கையில் ஒரே நோக்கம், எஜமான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என் கண்கள் அவரை காணும். அப்பொழுது அவருடைய ஆவியின் வரம் இரட்டிப்பாய் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவன் ஆவலோடு போய் பார்த்தபோது ஆச்சரியமாய் அவனுடைய கண்களிலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். ஆகார் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து தண்ணீருக்காக கதறின பொழுது ஆண்டவர் ஒரு நீரூற்றை காண அவளுடைய கண்களை திறந்தது போல இந்த நாட்களிலும் ஆவிக்குரிய காரியங்களை பார்ப்பதற்கு கண்களை ஆண்டவர் திறப்பாராக. கண்கள் திறக்கப்படணும். அடுத்தபடியாக ஆண்டவரை ருசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை ருசிக்கணும். சங்கீதம் 34:8 வாசிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து நீ பார், எவ்வளவு பாக்கியம் அதில் இருக்குது. இந்த ஆண்டவர் நல்லவர். என் வாழ்க்கையில் அவரை ருசித்தேன். 20 ஆண்டு காலம் அவரை பற்றி நான் படித்திருக்கிறேன், பைபிள் வாசித்திருக்கிறேன், ஆனால் ருசித்து பார்த்ததில்லை. ஒரு நாள் ஆண்டவர் தம்மை எனக்கு வெளிப்படுத்தின போது அவரை ருசித்து பார்த்தேன். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு இனிமையானவர், அவர் எவ்வளவு அழகானவர், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் எவ்வளவு பரிசுத்தர். தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டவைகளெல்லாம் உண்மையாய் நிறைவேறி கொண்டு வருகிறது. அவர் நல்லவர் என்பதை ருசிக்கணும். ஏதோ ஜெபம் பண்ணுறோம், எங்கேயோ இருக்கிறார், எப்படியோ இருக்காங்கல்ல, வாழ்க்கையில் அவரை அனுபவிக்கணும். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை கைவிடாதவர் என்பதை நீ புரிந்திருக்கணும். அவர் எத்தனை நல்லவர் என்பதை ருசித்துப்பார். அவருடைய வார்த்தையை ருசிக்கணும். எசேக்கியேல் 3:1-3 வாசித்தால், என்னை நோக்கி மனுபுத்திரனே, காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியை அடுத்து போய் அவர்களோடு கூட பேசு என்றார். என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் சுருளை எனக்கு புசிக்க கொடுத்தார். நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ வயிற்றிலே உட்கொண்டு அதனாலே உன் குடல்களை நிரப்புவாயாக. நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை ருசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு அப்பமாக இருக்கும், அது உன்னை பலப்படுத்தும். இந்த தேவனுடைய வார்த்தையை வாயை திறந்து புசி, அதைத்தான் நீ தீர்க்க தரிசனமாக உரைக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பத்மத்தி இருந்த யோவானுக்கு புசிக்க அந்த புஸ்தக சுருளை குடித்த போது, அவன் அதை புசித்த போது வயிற்றுக்கு கசப்பு, வாய்க்கு தேன்,
ஆண்டவருடைய வார்த்தையை நடைமுறையில் நாம் செயல்படுத்தும் போது கஷ்டமாக தான் இருக்கும். உன் சத்துருவை நேசி, உன்னை பற்றி கடுமையாக பேசி உன் குடும்பத்தை கெடுத்து உன்னை கெடுக்கிறதுக்கு பல காரியங்களை செய்தவனை உன்னால் நேசிக்க முடியுமா? அதெல்லாம் அனுபவத்தில் ஆண்டவர் தருவார். அதை செய்யும்போது கசப்பாக தான் இருக்கும். அவனை ஆசீர்வதி, அவனை சபிச்சிராதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. ஆசீர்வதிக்கிறதெல்லாம் கஷ்டமானதாக இருக்கும், கசப்பாக தான் இருக்கும். ஆனால் ஆசீர்வதி, நீ அதை கை கொள்ளும்போது அது உனக்கு தேனை போல இனிமையாக இருக்கும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த நாட்களில் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாருமுடைய வார்த்தைகளை ருசிக்க புசிக்க எனக்கு அனுபவத்தை தாரும். அந்த டேஸ்ட்டை உணர உதவி செய்யும். அப்படியே ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. உனக்கு உணர்வு இந்த நாட்களில் தேவை. இயேசு ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை தொட்டார். எத்தனையோ பேர் தொட்ட போது அவருக்கு அந்த உணர்வும் இல்லை, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதும் இல்லை. ஆனால் இந்த ஸ்ரீ ஆவிக்குரிய கண்களோடு, விசுவாச கண்களோடு, விசுவாச தொடுதலோடு, ஒரு எதிர்பார்ப்போடு கூட தொட்டபோது அவர் உணர்ந்தார். தன் வஸ்திரத்தை தொட்டது, ஒரு வல்லமை புறப்பட்டது. ஆவிக்குரிய தொடுதல் வாழ்க்கையில் இருக்கிறதா? அதுதான் மிக அவசியம். இந்த ஆவிக்குரிய தொடுதலை பெற்றுக்கொள். தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் தருவாராக. வேதத்தில் கடைசியாக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிப்போம். நான் என் சகோதரனாகி தீத்துவை காணாதனாலே என் ஆவிக்குள் அமைதல் இல்லாதிருந்தது. அதனால் நான் அவரிடத்தை அனுபவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனை, ஆனால் விசுவாசிக்கிற ஜீவன் உள்ளவர்கள் அவரை காணும்போது ஜீவ வாசனை வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவருடைய அறிவின் வாசனை உங்கள் மூலமாக வெளிப்படணும். எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய வாசனை வீச வேண்டும். கெட்டுப்போகிற மனிதர்களுக்கு மரண வாசனை, கிறிஸ்துவில் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்களுக்கு ஜீவ வாசனை. உன் வாழ்க்கையில் எந்த வாசனை உன் மூலமாக நடக்குது? நீ போகிற இடத்துல ஜீவன் உண்டாகுதா? உன் பேசுகிற வார்த்தையில் ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. எத்தனையோ பேர் தப்பான வார்த்தைகளை பேசி மக்களை கொண்டுறாங்க. உன் வாழ்க்கையில் நல்ல வாசனை வீச ஆவிக்குரிய கண்கள் உனக்கு திறக்கப்பட்டு இந்த நாட்களில் நீ ஆண்டவரை பார்த்து ஒரு எழுப்புதலுக்குள் வர கர்த்தர் இன்றைக்கு ஒன்று அழைக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆவிக்குரிய கண்கள். வேதத்தில் காதுள்ளவன் கேட்க கடவன். காதெல்லாம் இருக்குது, எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் உணராத காதுகள் இருக்குதோ. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கெல்லாம் சொல்லப்பட்டது காதுள்ளவன் கேட்க கடவன். எப்பொழுதெல்லாம் இயேசு மேலான சத்தியத்தை சொன்னாரோ அப்பொழுதெல்லாம் காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவிக்குரிய காது திறந்திருக்கணும். ஆவிக்குரிய கண்கள் திறந்து தேவன் கொடுக்கிற தரிசனத்தை நீ பார்க்கணும். உன் தொடுதல் ஆவிக்குரிய தொடுதலாக இருக்கணும். உன்னுடைய வாசனை ஜீவ வாசனையாக இருக்கணும். உன்னுடைய ருசி, நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ புசித்து ருசித்து அவரை நீ புசித்து ருசிக்க வேண்டிய அனுபவத்துக்குள்ள கர்த்தர் இன்றைக்கு உன்னை கொண்டு வருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து எழுப்புதலை தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எழுப்புதலின் ஆண்டுகள், எழுப்புதலின் காலங்கள், எல்லாருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். எல்லாருடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படட்டும். எல்லாருக்கும் ஆவிக்குரிய ருசி உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாசனைகள் உண்டாகட்டும். ஆவிக்குரிய தொடுதலை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
ஒரு பெரிய மாற்றத்தை தந்தருளும். தெய்வனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.